நிச்சயமா நீ இங்கே வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். விரிச்ச வலையில விலாங்குமின் தான் விழும்னு ஆசைப்படுறவன் சராசரி மனுஷன். வலை விரிக்கிறதுக்கு முன்னையே விலாங்குதான் விழும்னு தீர்மானிக்கிறவன் இந்த பிரபாகரன். இப்போ இந்த பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை வேணும். இல்ல, என்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிம்மதி வேணும். என் விஷயத்துல நியாயம் செத்துக்கிட்டு இருக்கு. இதுல மனுஷங்க வேற ஏன் சாகணும்? இந்த பல பரீட்சையில நீங்களே ஜெயிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இனிமேலாவது யாரையும் பலி வாங்காதீங்க. உன் பெருந்தன்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன். நில்லுமா, உன் கடமையை நீ நிறைவேற்றிட்ட, என் வார்த்தையை நான் காப்பாத்த வேணாமா? ஏய், இந்தா. சார், பணத்துக்காக உங்க பிள்ளைய காதலிக்கல, அதை நிரூபிக்க இப்பதான் சார் எனக்கு முதல் சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இதை நான் தொட்டா உங்க பிள்ளைய தொட அனுபவிச்சது எதுக்காகத்தான் ஆயிடும். இந்த பத்திரத்தை வச்சு சட்டப்படி என்கிட்ட இருந்து அவரை பிரிக்க முடியும். என் மனசுல இருந்து கடவுளால கூட அவரை பிரிக்கவே முடியாது. பத்திரத்துல இப்ப நீ போட்டு வந்திருக்கிற கையெழுத்தால உன் தலையெழுத்த மத்திரம் நீ மாத்திக்கலாமா? என்னோட சுய கௌரவம், எங்க அண்ணன் கிட்ட நான் போட்ட சவால், எல்லாத்துக்கும் மேல உன் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்ட அக்கறை, அத்தனையும் சேர்த்து குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிக்கிறேம்மா. நீ என்ன செஞ்சாலும் எங்களை கேட்டுட்டு தானமா செய்வ. இப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, இனிமே என்ன செய்ய போற? மறுபடியும் ஹாஸ்டலுக்கே போக போறேன். வெரி குட். அரசாங்கம் சொந்தமா வீடு கட்டி கொடுத்தாலும் அத வாடகைக்கு விட்டுட்டு பழையபடி குடிசைக்கே போயிடும் சில ஏழை ஜனங்கள். அந்த மாதிரி உன்னை அந்த பங்களால வாழ வைக்க நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். நீ உன் பழைய இடத்துக்கே திரும்பி போறேன்னு சொல்றேம்மா. உன்னை எந்த ரகத்தில் நான் சேர்க்கறது? என்ன மன்னிச்சிருங்க சார், இந்த பிரச்சனை அத்துமீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்டேன். எனக்காக டிரைவர் முனுசாமி ஏன் சார் வேலை இழக்கணும்? என்ன மட்டும் பாதிக்க வேண்டிய என் தனிப்பட்ட பிரச்சனை உங்களை ஏன் சார் பாதிக்கணும்? உங்களுக்கும் இந்த லட்சுமிக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது என்ன சொல்ல போறீங்க? லட்சுமி, சதய நட்சத்திரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதானே? உங்களை சொல்லி தப்பு இல்ல சார். வைக்க கண்ணுக்குட்டியை காட்டி பால் கறக்கிற ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எல்லாமே போலிதானே? நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்த சந்தோஷம், இந்த வீட்டுல இருந்த நிம்மதி எல்லாமே போச்சு சார். இதுக்கு மேல உங்களுக்கு பாரமா இருக்கு, பிரியப்படல சார். ஹலோ, ராஜேஸ்வரி பேசுறேன். தமிழ்ஷிக்கு ஆக்சிடென்டா? என்ன ராஜேஸ்வரி? தமிழ்ஷி ஆக்சிடென்ட் ஆயிட்டா, ஹாஸ்பிட்டல் இருக்கா. அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கா? எஸ்பிபி நர்சிங் ஹோம்ல. டிரைவர், சீக்கிரம் பாப்பா, சீக்கிரம் போ. இந்த ஆக்சிடென்ட்னால உங்க பையன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. பட் ஒரு கால் இல்லாம வாழ வேண்டியிருக்கு. நேத்திக்கு கோயில் கதா காலிட்சேபம் கேட்டு மாதா பிதா செஞ்ச பாவம் பிள்ளைங்க தலையிலன்னு சொன்னாரு. நீங்க செஞ்ச பாவம் அவன் காலில் விழுந்திருக்கு. பாவம்னு சொல்லாரு, அந்த செருக்கி கொடுத்த சாபம்னு சொல்லு. என்னமா ரமேஷ் பார்க்கணும்? இப்ப யாரும் அனுமதிக்க முடியாது, டாக்டர் வர நேரம். ஒரே ஒரு தடவை சொன்ன கேளுமா. வாட்ச்மேன், பரவாயில்ல, ஆட்டோல ஏறுமா, வா. எங்க சார் போனோம்? இப்பெல்லாம் முடிவை நான் எடுக்கிறது இல்லப்பா, அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே கேட்டுக்கப்பா. வீட்டுக்கே போலாம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது கரெக்டா இருக்கு. ஒன்ன மாதிரி பொம்பளைங்க மடத்தனமா எடுக்கிற முடிவால அவஸ்தப்படுறது எங்களை மாதிரி ஆம்பளைங்க தான். சரியா சொன்னீங்க சார். என்னப்பா சொல்ற? என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு சார். வண்டியை எடுப்பா, நாட்டுல பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு பாரு. ராத்திரி சாப்பிடுங்க. வேண்டாம் ப்ளீஸ் சாப்பிடுங்க. வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏமா, இந்த மாத்திரையை சாப்பிட்டா என் காலை எடுக்காம விட்டுருவாங்களா?
பாட்டி, இந்த விஷயத்த உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறதுன்னு கொஞ்சம் நான் தயங்கிட்டு இருந்தேன். நீங்களே ஓபன் பண்ணிட்டீங்களா? இதுல பாருங்க, குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. லதாவுக்கு ஒரு முறை மாப்பிள்ள இருக்கான். அவனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு என் பொண்டாட்டி ஒரே பிடிவாதமா இருந்தான். நான் தான் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தேன். இப்படி ஆயிடுச்சுங்களா? வீண் பம்பு வீட்டுல எதுக்கு அப்படின்னு அவ இஷ்டத்துக்கு அதே மாப்பிளைக்கு காலையில தான் தட்டை மாத்திக்கிட்டோம். பாட்டி, இனிமே வீராசாமின்னு கூப்பிடுங்க, அதுதான் நல்லா இருக்கும். சம்பந்தி, இந்த நேரத்துல அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. என் பையனோட கால் போனாலும் எதிர்காலத்தை பாதிக்கவே பாதிக்க. எப்படின்னா, என்னுடைய கோடிக்கணக்கான ஆஸ்திக்கும் அவன் ஒருத்தன் தானே வாரிசு. கோடிக்கணக்கான உன் சொத்துக்களை செலவழிச்சாலும் அவனுக்கு சொந்த கால வர வைக்க முடியுமா? ஒருவேளை இப்படி பேசி பாப்போமே, இதே விபத்து என் பொண்ணுக்கு நடந்து உன் வீட்டுக்குள்ள காலை வச்சு வர வேண்டியவ கட்டக்காலோட வந்தாள்னா நீ ஏத்துக்குவ? ஹலோ லதாவா? நான் ரமேஷ் பேசுறேன். என்னையே பார்க்க வரல? இனிமே நான் உங்களை பார்க்க வர மாட்டேன். எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு கல்யாண தேதி கூட நிச்சயம் பண்ணிட்டாங்க. ஹலோ, என்ன சொல்ற? எனக்கு நொண்டினா பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. லதா ப்ளீஸ் கட் பண்ணாத. லதா. லட்சுமி, அவரை பார்க்காம இருக்க முடியல. உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதான் பரவாயில்லம்மா, கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். நீயே வச்சு விடு, நான் வெளியே நிக்கிறேன். போலாமா? நர்ஸ், என் பையன் எப்படி இருக்கான்? கவலைப்படுற மாதிரி ஒண்ணு இல்லையே? அவருக்கு ஒண்ணுனா எனக்கு இல்லையா? எங்களுக்கு இல்லையா? கொஞ்சம் நெல்லுமா, திரும்பி பார்க்காமயே பேசுறியே. கழுத்துல ஏதாவது பிரச்சனையா? ஒரு விதத்துல கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். என்ன பாக்குற? இந்த விபூதி குங்குமம் நான் வச்சு விடல. வெறும் பொழுதுபோக்குக்காகவும் அந்தஸ்துக்காகவும் கூடவே சுத்திட்டு பாதியில விட்டுட்டு போன ஆளே லதா, அவளும் வச்சு விடல. தன் நெத்தியில இருக்க குங்குமம் நிலைச்சு நிக்கணும்னு உன்னையே சுத்தி சுத்தி வர்றாளே, அந்த லட்சுமி வச்சு விட்டது. நீ எவளோட சுத்தினேன்னு தெரிஞ்சும் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவ கோவில சுத்துறாடா. உன்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் உடம்புல ஒட்டின அழுக்கு தானே. வாழ்க்கையில ஒட்டின அந்த நல்ல பொண்ணையே தூக்கி எறிஞ்சிட்ட. இப்ப கூட காலம் கடந்துடல. ஹாப்பி பர்த்டே. வசந்த், இன்னைக்கு உன்னோட பர்த்டே. எங்களை பார்த்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றிய? மூக்கு முட்டை குடிச்சிருக்கடா. ஏய், சாதாரண நாளாடா அது. தலைவர் பிறந்த நாள்டா. தெம்பு இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கணும். வசந்த், ரொம்ப ஓவர் ஆயிட்டடா. ஏய், மது முடிஞ்சது, அடுத்தது மாது. ஏதாவது ஒரு பச்சை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு மாபுரம் போயிடலாமா? சொன்னா கேளுடா, வேணாண்டா. ஏய், வேணான்னு நீ சொல்ற. அங்க பார், வச்சுக்கடான்னு அந்த ஆண்டவனே சொல்றான். அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வராப்பா சகோதரி. வசந்த், வேணாண்டா, தப்புடா. ஏய், என்ன சகோதரி, இன்னைக்கு இந்த சகோதரனுக்கு பிறந்த நாள். சௌக்கியமா இருக்கியா? உன் சுகத்தை இவ்வளவு ஆசையா விசாரிக்கிற. என் சுகத்து மேல உனக்கு அக்கறையே இல்லையே. பெட்ரூம் கூப்பிட்டா பதிலே பேச மாட்டேங்கிறிய. உன் மௌனத்தை இந்த சகோதரா சம்மதம்னு எடுத்துக்கலாமா?
பொண்ணுங்களை எல்லாம் சகோதரி சகோதரி கூப்பிடுற உன் மனசுல என்ன ஒரு வக்கர புத்திரா? உன் கூட பிறந்தலையா சகோதரியா நினைக்கிறியா இல்ல அவளை இப்படிதான் பாக்குறியா? பொம்பளை பொறுக்கி என்ன காரியம் பண்ணா பாத்தியா சார்? நானும் அதை பாத்துக்கிட்டு தான்ப்பா பேசாம இருக்கேன். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கியே. என்னப்பா பண்ண சொல்ற? இத கேள்வி கேட்கறதுனா யாரு கேட்க முடியும்? அவளுக்கு தாலி கட்டினானே அவ ஹஸ்பண்ட், அவ புருஷன், அந்த ரமேஷ் கேட்கணும். அவனே கம்மன் இருக்கான், நமக்கு என்ன விடுப்பா? ரத்தம் கொதிக்கல? எனக்கும் ரத்தம் கொதிக்காது, உனக்கும் ரத்தம் கொதிக்காது. ஏன் ரத்தம் இல்லையா? இல்லப்பா, அவனுக்கு உரைக்கிற மாதிரி நாக்க புடிங்கிட்டு சாகற மாதிரி அங்க போய் நியாயம் கேட்கணும்ப்பா அந்த பங்களால. அத கேட்கறதுக்கு எந்த ஆம்பளை இருக்கான்? ஏன் நான் இல்ல? அப்ப நீ ஆம்பளைங்கிற? அடிக்கடி இந்த விஷயத்துல உனக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறேன். முன்சாமி என்ன பண்ற? இங்கேயே மடிச்சு கட்டினப்பா. ஏய், என்ன அந்த பணக்கார வர்க்கத்தை இன்னைக்கு பந்தாடி காட்டுறேன். டேய், சரியான ஆம்பளையா இருந்தா வெளியே வாங்கடா. பிச்சைக்கார பசங்க வேற சொன்ன உடனே வந்துட்ட. ஏன் கத்துற? டேய், உன் பொண்டாட்டி லட்சுமி ரோட்ல போகும்போது ஒரு கசமால கைய புடிச்சு இழுத்துட்டான்டா. கைய புடிச்சு இழுத்தது வேற யாரும் இல்ல, வசந்த். அக்கம் பக்கத்துல உள்ளவன் ஏன் என்னன்னு கேட்கவே இல்ல. எப்படி கேட்பான்? கழுத்துல தாலி இருந்தும் வாடா வெட்டியா தனியா வாடுற ஒரு பொண்ணு ரோட்ல போனா ரவுடி பசங்க வழி விடுவானா இல்ல வழி மறிப்பானா? டேய், படிச்சிருக்கிய சொல்லேன்டா, சொல்லு. இது மட்டும் எங்க குப்பத்துல நடந்திருக்கட்டும். டேய், பின்னீருவேன் பின்னி. சாதாரண சிமெண்ட் கட்டடத்துக்கு காவலா இவ்வளவு பெரிய காம்பவுண்ட கட்டி வச்சிருக்கீங்க. கழுத்துல கட்டின தாலிக்கு மட்டும் உன்னால காவலா இருக்க முடியல. நீ ஒரு மனுஷன், ஒரு புருஷன், நாய. அந்த பொண்ணுக்கு பொட்டு வச்சு பொண்டாட்டின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு இல்ல பொட்டு கட்டி விவச்சாரின்னு தெருவுல விட்டுரு. புத்தி சொன்னவனை பிடிக்கிறிய? பொண்டாட்டிய பிடிச்சவனை போய் பாடுற.